Listen நிறைய பேர் carefully. டேலண்ட் இருந்தும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்கிறது வெறும் ஸ்பீக்கிங் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கோம். இல்லைங்க, இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்பீக்கிங், லிசனிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸ்பீக்கிங்கிறது உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன கான்வர்சேஷன் உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜில் பேசுகிறீங்களோ அதை அப்படியே வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி பேசுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசுங்க, ஸ்பீக். ஓகே. த செகண்ட் ஒன் இஸ் லிசனிங். உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து இங்கிலீஷ் கான்வர்சேஷனை வந்து லிசன் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஃபார் 10 to 15 minutes. அதை வந்து அப்படியே நீங்கள் இமிட்டேட் பண்ணி பாருங்கள். ஓகே. ரீடிங் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எந்த புக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து ஒரு 10 minutes நீங்கள் ரீட் பண்ணி அதில் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டிங்கிறது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா தமிழில் பண்ணாமல் அதை வந்து அப்படியே இங்கிலீஷில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஷேர் பண்ணுங்கள் மோர் டிப்ஸ்.